இதை நீக்கி நாம் மெய்வழி பெறும் தகுதிக்குத்தான் இப்ப நாம் ஏற்படும் இந்த தியானம். இதை உணர்த்துவதற்குத்தான் இந்த விநாயகருடைய தத்துவமும் அங்கு வைக்கப்பட்டு விநாயகருடைய தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் அந்த விநாயகர் தத்துவத்தை காட்டியதுதான் அந்த எந்த வினை நமக்குள் சேர்க்க வேண்டும் என்று இந்த விநாயகனின் தத்துவம் தான் இப்ப நாம் பேசுவது. நாம் எதற்கு நாயகனாக வேண்டும்? இன்றைய செயல் நாளைய சரீரமாக வேண்டும். முந்தைய செயல் இந்த மனித சரீரமாக இருக்கின்றோம். ஆனால் இன்றைய செயல் அந்த ஞானிகள் சென்ற அந்த ஒளி சரீரம் பெற வேண்டும். இந்த பிள்ளையார் நாம் இந்த மனித உடலில் இறக்கப்படும் போது நாம் உயிரால் வளர்க்கப்பட்ட உணர்வின் தசைகள், அந்த தசைகள் நின்று இந்த உணர்வின் ஒளியாக வழிகாட்டியது. இந்த உணர்வின் சக்தியை நாம் ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு நாம் இந்த பிள்ளையார் என்று கேள்விக்குறி கேட்டு எனக்கு இந்த ஆசை அந்த ஆசை என்று நாம் இருந்தாலும் இன்று போர்க்களம் நடக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய மக்களின் நிலைகள் என்ன ஆவது? ஆக தன்னை காக்க அணுகுண்டையும் தன்னை காக்க விஷகுண்டையும் காத்து அந்த நாட்டை காக்க எதிரி வீழ்த்த இந்த உணர்வை ஓங்கி வலுத்து அவனும் இவனை எதிரி என்று காக்க இவன் நல்ல எண்ணத்தை அவன் அழிக்க வேண்டும் என்ற அவன் உடலில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை அவன் அழித்து விடுகின்றான். இவன் உடலில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை அவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இவனுடைய நிலையை அழித்து இந்த உணர்வின் தன்மை யாரை காக்க வேண்டும் என்று எண்ணினானோ யாரையும் காக்க முடியாத நிலையில் அனைத்தும் நாம் நல்ல குணங்களை இழந்து நாம் மண்ணுடன் மண்ணாக வெளிகொண்டு தாக்கும் விஷப்பூச்சிகளாக பறக்கும் நிலைகள் கொண்டுதான் இன்று வெளிகொண்டு எழுந்து அது வெடிக்கப்படும் போது அதனன்று உணர்வின் தன்மை சுட்டு பொசுக்கி நாம் எடுத்துக்கொண்ட வேதனை குரலின் எந்தெந்த வேதனையுடைய நிலைகள் விஷத்தின் தன்மை அனுப்புகின்றானோ அதை நாம் மனிதனா இருக்கக்கூடிய நிலைகள் நாம் இறந்து விடுமே என்ற வேகத்தால் நாம் சுவாசிக்கும் போது மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்டு இவன் அழித்து விடுவான் சிக்குநூறாக என்று நாம் எண்ணத்தை நாம் ஓங்கி வளர்த்து கொண்டு அது வெடிக்கும் உணர்வுடைய நிலைகள் நாம் எடுக்கப்படும் போது அந்த உணர்வின் பய உணர்வுடன் கொண்டு அது தாக்கப்படும் போது இந்த உணர்வின் உடலை அழித்து வெடித்திடும் விஷப்பூச்சியாக இந்த உணர்வின் தன்மை விளந்து மனிதன் இறந்த பின் புழு பூச்சிகளாக தான் இனி பிறக்கும் நிலைகள். இப்ப யுத்தகலங்கள் நடக்கும் பகுதிகள் அனைத்தும் அவர்கள் விஷம் கொண்ட பூச்சிகளின் ரூபங்களை பெறக்கூடிய தகுதியை தான் அடைகின்றன. ஏனென்றால் பாலுக்குள் நாம் விஷத்தை ஊற்றினால் அந்த விஷத்தை நாம் குடித்த பின் நாம் நினைவு இழந்து எப்படி ஆகின்றோமோ இதை கொண்டு மனிதனின் ஆசை அலைகள் அனைத்தும் அழிந்து இனி என்ன ஆகப் போகின்றோமோ என்ற நிலைகள் அவன் எதிரி வீசும் விஷக்குண்டின் தன்மை என்னை அழித்துவிடுமே என்ற நல்ல உணர்வு ஏங்கி எடுக்கப்படும் போது அதனின் அதிர்வுகள் ஊடுருவி தாக்கப்பட்டு இந்த உடலின் நிலைகளை சுக்குநூறாக்கி இந்த உணர்வின் தன்மை செயலற்ற நிலைகள் ஆக்கி இந்த குறுகிய காலத்தில் விளைந்த இந்த உணர்வின் தன்மைகள் உயிருடன் ஒன்றிப்பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த விஷத்தின் ஆற்றல் கொண்ட நிலையை அடுத்த இந்த உயிரின் ஈர்ப்புக்குள் சிக்கி இது உடலாக பெற்று இந்த பூமியின் அச்சித்தன்மை மாறுவது எக்காலம் பின் நாம் மனிதனாவது எக்காலம். ஆக நாம் இந்த மனிதனில் எத்தனை சுகபோகங்கள் அளித்தோமோ இந்த மனித உடலில் நாம் எத்தனை வேதனைகள் அனுபவித்தோமோ இந்த உடலாக இருக்கும்போது எந்த வேதனை நமக்கு வளர்த்துக் கொண்டோமோ இந்த வேதனையை உருவாக்கும் இந்த உணர்வின் தன்மைகள் உயிருடன் ஒன்றிக்கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் இந்த வேதனையிலிருந்து மீளவே முடியாது. ஆக இந்த உயிருடன் வேதனைகள் துடித்துக் கொண்டேதான் இருக்கும். அந்த இயக்கங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நாம் உடலாக இருக்கும்போது உணர முடிகின்றது, உடலின் துணை கொண்டு நாம் எடுக்க முடிகின்றது. ஆனால் அதை மாற்றிக்கொள்ளும் செயல் மனிதனாகும் போது இருக்கின்றது. ஆனால் மனித உடலில் நீக்க முடியாத நிலைகள் ஏற்படும் போது இந்த வேதனைக்குள்ள உயிராத்மாவை சேர்க்கப்படும் போது இன்றும் நாம் துடித்துக் கொண்டே இருக்கும். சாதாரணமாக என்று எடுத்துக்கொண்டால் விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு கருவுக்குள் அது எண்ணங்களே இல்லை என்றாலும் அதன் உடலிலே இங்கே ஊசியை ஊதும் போதும் அல்லது விஷமான தன்மைகளை ஊடுருவி அது காட்டப்படும் போது அந்த உயிரணு உற்பத்தியான மறுநாளே அதனின் நிலைகள் துடிப்பு எவ்வாறு ஆகின்ற நிலை அதனின் ஓசையின் இந்த எதிரொலியை இன்னைக்கு விஞ்ஞானத்தின் நிலைகள் கொண்டு ஒளியை பல ஆயிரம் மடங்கு பெருக்கி அதனின் துடிப்பு அலைகளை அறிகின்றார். இன்று விஞ்ஞானம் சொல்லுகின்றது, அன்று விஞ்ஞானிகள் சொன்னார். இந்த மனித உடலில் நாம் எந்த வேதனை நிலையில் எடுத்துக்கொண்டோமோ இதிலிருந்து நாம் அந்த உயிருடன் ஒன்றியதான் நாம் வாழ்கின்றோம். எதனின் உணர்வு கொண்டு இருக்கிறோம் அதாவது கூர்ம அவதாரம் என்று இதன் உணர்வுக்கொப்ப நம் உடலை அமைத்து அந்த வேதனை நாம் அனுபவித்ததான் தீர வேண்டும். நாம் எந்த உணர்வின் தன்மை இந்த உயிருடன் எடுத்துக்கொண்டோமோ இந்த உணர்வின் தன்மை நிலைத்தே இருக்கும். ஆகவே இன்றைய உலகை இந்த பூமிக்கு வயதாகிவிட்டது. விஞ்ஞான நிலைகள் கொண்டு தன்னை காக்க பெரிய ஒரு எதிரி அழிக்க வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை ஓங்கி வளர்ந்து இன்று வளர்ந்து கொண்ட நிலைகள் இந்த பூமியை முதுமை அடைந்து விட்டது என்றுதான் பொருள். இந்த பூமியிலே நாம் வாழும் நிலைகள் இத்தனை சிந்தனைகள் நாம் சிந்திக்க நேர்ந்து இது கேட்டுணர்ந்து இந்த நேரத்தை நீங்க வீணாக்காதபடி மெய்வொலிக்காலும் உணர்வை நீ கேட்டுணர்ந்த நிலைகள் நீங்கள் செய்த புண்ணியமே. ஆக இந்த உணர்வின் தன்மை நாம் எடுத்துக்கொண்ட பின் இந்த நினைவின் வித்துகளை
நீங்க தியானத்தின் நிலைகள் நீங்க பெருக்கப்படும் போது இந்த உடல் நின்றே நாம் இந்த நிலையை நம்முடைய கூர்மை எண்ணங்கள் அனைத்தும் இந்த வாழ்க்கையில் விஷத்தின் தன்மை ஆற்றல் அதிகமானாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஞானிகள் மகா ஞானிகள் காட்டிய நிலைகள் கொண்டு கூறும் அவதாரம் என் சென்ற சப்த ரிஷிகளின் அருளி பெற வேண்டும். நமக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருளி நாம் பெற வேண்டும் என்ற நிலையை மின்னி நோக்கி ஏகி அந்த உணவின் ஆற்றல் நாம் பெருக வேண்டும். என் உடல் முழுதும் பருக வேண்டும். என் உடல் உள்ள தீமை நிலைகள் நீங்க வேண்டும். எனக்கும் மெய் வழி வளர வேண்டும். நான் பார்ப்பது அனைத்தும் நலம் பெற வேண்டும். நான் பார்ப்பதெல்லாம் நலமும் வளமும் பெற வேண்டும். என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும். என் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும். என் சொல்லின் தன்மை பெற மகிழ்விக்கும் செயலாக அது படர வேண்டும் என்ற உணர்வின் தன்மை மெய்ஞானி உணர்வில் நமக்குள் அது செலுத்தப்படும் போது நம் உணர்வில் நமக்குள் இருக்கக்கூடிய குணங்களின் தன்மையும் மெய்மொழியின் சுடராக அது வளர்ந்து மெய் ஞானத்தின் நிலைகள் நமக்குள் வளர்ந்து இந்த உணர்வின் தன்மை நாம் கூர்மையாகி இந்த உடலை ஊற்றி சென்றத்தின் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நமக்கு ஒளியின் சிகரமாக நம் நினைவின் அலைகள் எங்கே சென்றானோ அவனின் உணர்வை நமக்குள் எடுக்கும் போது இந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் பருகி அந்த உணர்வின் நினைவுகள் அங்கே செல்லப்படும் போது நம்முடைய கூர்ம அவதாரம் நாம் எண்ணி நிலைகளுக்கு அங்கே அழைத்துச் செல்கின்றது. என்று என் குழந்தை மேல் நாம் பாசமாக இருந்து அவன் என்ன செய்வான் என்று இந்த நிலைகள் என்னுடைய கூர்மையுடைய நிலைகள் அவன் மேல் எடுக்கப்படும் போது வேதனை அவனை எண்ணி வேதனையான நிலைகள் எனக்குள் சேர்த்து நான் இறந்த பின் அவதாரமாக அவன் உடலை சேர்த்து அவனை வேதனை உருவாக்கி வேதனை உருவாக்கும் ஆற்றலாக பெற்று இவனுக்குள் நின்று அவனை கொன்று அவனுடைய நிலைகள் மனித உருவற்ற நிலைகள் நாம் பெரும் தகுதியதான் ஆகின்றோம். ஆகவே இன்றைய நிலைகள் நாம் மாறி வரும் இவ்வுலகில் இந்த பூமியின் முதுமைகள் எப்படி ஆகியாகும் நாம் உடலின் தன்மை எப்படி முழுமையாகின்றதோ இதை போல நாம் பூமியின் வளர்ச்சியில் மனிதனாக வளர்ந்த பின் எண்ணத்தின் வளர்ச்சி ஊங்கி வளர்ந்து ஒரு நஞ்சின் தன்மை கலந்த பின் அதனின் வளர்ச்சி அதிகமாகிவிட்டது. அதற்குள் தப்பி நின்ற அந்த ஞானிகளுடைய உணர்வை நமக்கும் மறைந்திருப்பதை நாம் நுகர்ந்தறிந்து நம்முடைய நினைவின் தன்மையை கூர்மையாக்கி அந்த மெய்ஞானியுடன் நாம் ஒன்றச் செய்து அந்த மெய்யுடைய நமக்கு வளர்த்து நாம் பரவச் செய்வதுதான் இப்ப நாம் சொல்லும் இந்த தியானம். இதற்குத்தான் அன்றை ஞானி தனக்குள் கண்டுணர்ந்த அந்த மெய் உணர்வை நான் மிருக நிலையிலிருந்து நாம் மனிதனா பிறந்தோம். புல்லை தின்னோம், மண்ணை தின்னோம், தழைத்தாம்புகளை தின்னோம். மனிதனான பின் அரை சுவை கொண்டு நாம் படைத்து நாம் புசிக்கும் ஆற்றல் பெற்றோம். இந்த உடலுக்கு சுவைமிக்க நிலைகளை நாம் சுவைத்து சாப்பிடும் எண்ணங்களை கொண்டு சுவைமிக்க நிலைகளை சாப்பிடுகின்றோம். ஆக நாம் இயற்கையில் விளைந்ததை மாற்றி நமக்கு வேண்டியதாக மாற்றி சுவையாக சமைத்து பார்க்கும் சமைக்கும் ஆற்றல் மிக்க நிலையை பெற்றோம். இந்த நிலையில்தான் விநாயகர் தத்துவத்தை என்று மினிக நிலையிலிருந்து மனிதனாக தோன்றினமோ முழு முதற் கடவுள் என்று பெயர். நாம் இந்த மனித உடல் பெற்றவர்கள். நாம் அந்த மனித உடலுக்கும் நாம் தோற்றிக்கொண்ட உணர்வின் எண்ணங்கள் அனைத்தும் நாம் சிருஷ்டிக்கும் பண்பு கொண்டது. இப்ப நாம் எப்படி தாவர இனங்களின் கருக்களை மற்ற நாலந்து கருக்களின் நிலைகளை நாம் இணைத்து ஒரு பொது செடியாக மாற்றுகின்றோம். ஆனால் இந்த இயற்கையில் நாம் அப்பாது சொன்னது போல நாம் பல தாவர என சத்து கொண்ட நிலையில் கலந்து அது ஓடும்போது விஷத்தின் தன்மையால் தாக்குதலாகி அந்த சுழற்சி ஈர்ப்புக்குள் அந்த வேப்ப மரத்தின் கசப்பும் ரோஜாப்பின் மனம் மல்லிகைப்பு மனமும் இந்த விஷத்தின் தன்மை சேர்க்கப்படும் போது அது ஒரு கருவாகி அந்த உணவின் சத்தாக அது உருவாகி அந்த கருவின் வித்தாக அது உருப்பெற்ற பின் கருவேப்பிலை மரமாக அது வளர்ந்து அதனின் நறுமணத்தை அதை சுடரச் செய்யும் போது இதை போன்று உருகலந்து செயலில் வருவதை தன் இனமாக எடுத்து வளர்வது போல நாம் நமதுடைய நிலைகளில் நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற இந்த மெய்ஞானிகள் காட்டிய அருள் வெளிப்படி மெய் உணர்வின் தன்மையை நமக்குள் சேர்த்து அந்த ஞானியின் அருள் சுடர்களை நமக்குள் சேர்த்து மெய் ஒளியான நிலைகளை மெய்யை நாம் மெய் என்பது நாம் இந்த வெளிச்சத்தை காட்டும் போது இந்த பொருளை காண முடிகின்றது. அதே போலதான் மெய் என்பதை எப்பொருள் கண்டாலும் இது கெட்டது நல்லது என்ற நிலைகளை மெய் உணரை நுகரும் சக்தி மனிதனுக்கு உண்டு. அந்த மெய் உணரை நாம் வளர்க்கும் சக்தி இந்த மனிதனின் நிலைகள் உண்டு. ஆகவே நாம் சிருஷ்டிக்கும் தன்மை கொண்ட நிலைகளை நாம் வளரச் செய்வதற்குத்தான் அன்று விநாயகனை வைத்து மனித வாழ்க்கை வந்த சூர்வனை நீக்க நீர்நிலை இருக்கும் பக்கம் விநாயகரை அமர்த்தி நாம் நீரிலே முழுங்கி எழுந்திக்கும் போது சோர்வும் தன்மை நீங்கி மேலே ஈரத்துணியுடன் வந்த பின் விநாயகரை நாம் மேற்க பார்க்க வைத்திருப்பார்கள். விநாயகரை நாம் பார்க்கப்படும் போது அந்த மகா ஞானி தான் கண்டு வந்த இந்த சக்தியை அவன் வெளிப்படுத்தி நாம் புல்லை தின்னோம், மண்ணை தின்னோம், தழைத்தாம்புகளை தின்னோம், சுமிக்க பதார்த்தங்களை நாம் இன்று அமைக்கும் நிலையை நம் உயிர் இத்தனை உடல்களையும் பெற்று
இந்த மனிதன் உடலை உருவாக்கியது என்ற நிலையை அவன் தனக்குள் கண்டு உணர்ந்து தனக்கும் மெய்யுடியாக சென்று இந்த உண்மை உணர்த்திய அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் பெற வேண்டும் என்று இந்த விநாயகனை பார்க்கப்படும் போது வானை நோக்கி ஏகும் போது நம் உடலின் தன்மையை சூரியன் காந்த அலைகள் நம் எண்ணத்துக்குள் நம் புலனான கண்ணின் ஈர்ப்புக்குள் அன்று அந்த உணர்வின் சக்தி இரண்டர கலந்து நாம் எந்த உயர்ந்த எண்ணங்களை எண்ணினமோ அந்த எண்ணத்தின் இயக்கமாக நம் உடலுக்குள் அந்த வினையாக சேர்த்து நம்முடைய கூம் அவர்கள் எப்படி வானை நோக்கி எண்ணி அந்த கடவுளே இல்லை என்றாலும் அந்த வானை நோக்கி எண்ணி அவருடைய நிலைகளில் சூரியனின் காந்த சக்தியை பெற்று அதனின் வலு கொண்டு மெய் உணர்வின் தனக்குள் வளர்த்து மெய்ஞானிகள் சென்றார்கள். அவர்கள் சென்றடைந்த அத்தன்மைதான் அவருடைய நிலைகள் வருது. காயாய் இருக்கும் போது மாங்காய் துடிப்பதும் ஆனால் கனியாகும் போது இனிப்பது போல அந்த காயின் தன்மை மாறி அந்த இனிப்பின் தன்மை கொண்டு அந்த உணர்வின் தன்மை கனியாகும் போது அந்த உணர்வுகள் அனைத்தும் வித்தாக மாறி மீண்டும் மாமரத்தை உண்டாக்குவது போல இந்த உயிரின் தன்மை இந்த உணர்வின் தன்மை மனிதனாக இருக்கும் போது காயாக இருந்ததை இது கனியாக மாற்றி இந்த உணர்வின் சத்தை இந்த உயிருடன் நிலையில் ஒன்றிய இந்த உணர்வின் சத்தாக சேர்த்து ஒளி சரியன் பாக பெற்று வீண் சென்றவர். மீண்டும் அந்த ஒளியின் உணர்வுகள் அது மீண்டும் வித்தாக வரும்போது அதனுடைய எண்ண உணர்வுகள் இந்த தாவர என சத்தை இது கவர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு மறுபடியும் இதிலிருந்து உற்பத்தியாகி வர்றதுதான் இந்த மனிதன் மெய்ஞானி ஆனத்தின் கடவுளின் அவதாரமாக மனிதனின் விளைவைத்த உயிரின் அணுக்கள் அது விளைந்து மீண்டும் இது வளர்ந்து தன்னை காக்கும் உணர்வாக வளர்ந்து மனிதனாக தொடர்ந்து அந்த ஒளியின் தன்னை எண்ணும் போது அதுவாக மாறுவது. இதுதான் அதை எனத்தை வளர்க்கும் என்று அந்த மெய்ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி நாம் ஒவ்வொருவரும் இதை செய்வதற்காக இதை நினைப்பதற்கு இந்த விநாயகரை வைத்து நம்மை அறியாமலேயே அந்த உயர்ந்த நிலைகளை பெறச் செய்வதற்கு அந்த தகுதி ஏற்படுத்தினார்கள். இப்ப நாம் மற்றவர்களை திட்டியவர்களை எண்ணும் போது அவருடைய உணர்வை இயக்கச் செய்து நம்மளை பதட்டமாகி நமக்கும் நோயாகி வெறித்தன்மையான உணர்வு ஊட்டுவது போல நாம் இந்த விநாயகரை பூஜிக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மெய்வுடைய நமக்குள் கூர்மையாக எண்ணி அவனின் உணர்வை நமக்குள் எடுக்கும் போது நம்மை அறியாத வந்த வினைகளின் நிலைகளை தீய வினைகளை நீக்கி அந்த மொழியின் சிகரமான நல்வினைகளை அங்கே சேர்த்து அவர்கள் சென்ற பாதையில் நாம் சென்றடைய வேண்டும் என்றுதான் அந்த மகா ஞானிகள் தான் கண்டு உணர்ந்த அந்த நிலையைத்தான் அது உணர்த்துவதற்கு நம் உயிரை ஆதி மூலம் என்று வைத்து நாம் முன்னாடி புழுவிலிருந்து மனிதனாக வருவரையிலும் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது என்றும் நம் உடல் இருக்கக்கூடிய குணங்களுக்கெல்லாம் கணங்களுக்கெல்லாம் ஈசனாக அந்த உயிர் இருக்கிறது என்றும் நாம் மூசிகா வாகன தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வின் தன்மை கொண்டு ஒவ்வொரு உடலிலும் தான் சுவாசித்த அந்த உணர்வின் குணங்கள் அந்த உடலை வாகனமாக அழைத்து அங்கே அந்த உணர்வின் தன்மை வினையாக சேர்த்து அதில் விளைந்த நிலையில் கொண்டு இன்று நாம் மனிதனாக அதை சேர்த்து மூசிகா வாகனம் அன்றைய செயல் நாம் இந்திய உடலாக பெற்றிருக்கின்றோம். ஆக இந்திய நிலையிலும் நாம் அந்த மெய்ஞானியில் கண்ட அந்த வழியில் நாம் அந்த உணர்வை கூர்மாக எண்ணி அந்த உணர்வின் தன்மை நான் இருக்கும்போது இன்றைய செயல் நாம் அன்றைய நாளைய சரீரமாக ஒளி சரீரம் பெறுவது திண்ணம் அது பெற வேண்டும் என்று அவர்கள் கண்டு வந்த அந்த சக்தியை தான் விநாயகரை வைத்து நாம் எண்ணத்திற்கு வலுவூட்டினாலும் அதுக்கு காந்தம் தேவை. அதனால் சூரியனிலிருந்து டன் கணக்கிலே கொட்டும் இந்த காந்த புலனின் நிலையை நாம் உயர்ந்த எண்ணங்கள் எண்ணி அதை கவர்ந்து நாம் எண்ணத்திற்கு இந்த ஈர்க்கும் சக்தி நமக்கு முன் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் எப்படி இந்த லைட்டின் தன்மை எரிகின்றது. ஆனால் அதற்கு தக்கவாறு இருக்கப்படும் போது இந்த கரண்டை எடுத்து அது ஒளி கொடுக்கின்றது. அதே போல நாம் இந்த ஒரு சக்தி வாய்ந்த பல்பை போடும்போதோ சக்தி வாய்ந்த நாம் ஸ்பேனை போடும்போது அதற்கு தகுந்த நாம் அந்த கரண்டை கொடுத்தால்தான் அந்த காயலின் தன்மை அமைத்தால்தான் அதற்கு தக்கவாறு அது சுயற்சி அனைத்தும். அதே போல நாம் எண்ணத்திற்கு அந்த சக்தி வாய்ந்த அந்த ஞானிகளின் அந்த எண்ணத்தை நாம் செலுத்தப்படும் போது அதற்குண்டான அந்த சூரியனின் காந்த சக்தியை நமக்குள் செருகச் செய்வதற்குத்தான் அந்த உயர்ந்த ஞானிகளை நாம் எண்ணி இந்த விநாயகரை பார்க்கப்படும் போது இதையெல்லாம் உணர்த்திய அந்த மகிழ்ச்சியின் அருளை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிருடன் வேண்டி வானை நோக்கி எண்ணும் போது கதவின் காந்த அலைகள் நம் கல்லின் புலன் அறிவிக்கும் நாம் என்ன நிலைகள் ரெண்டையும் பிணைக்கச் செய்து அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க சக்தியாக நாம் ஒழுக்கூட செய்து அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நாம் பெற வேண்டும் என்று உடலுக்குள் நாம் எண்ணத்தை நாம் செலுத்தப்படும் போது அந்த சக்தியின் தன்மை வித்தாக மாறுகின்றது. நாம் இதைதான்
அந்த சக்தியின் தன்மை நமக்குள் அதை வித்தாக வளரப்படும் போது மீண்டும் அந்த ஞானிகள் சொன்ன வழிப்படி ஈஸ்வரா என்று தன் உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் எந்த ஞானி உணர்த்தி இங்கே வின் சென்றானோ அவனை எண்ணும் போது இந்த கூர்மையான எண்ணங்கள் அங்கே சென்று அந்த மகிழ்ச்சியின் அருளி நமக்குள் உள் சென்று அவர்கள் உடலிலே தீமையை நீக்கி இந்த உணவை வழியறிந்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெறுப்பை நீக்கி கசப்பை நீக்கி இதை போன்ற உணர்வின் தன்னை தனக்கு வளர்த்து இன்றும் ஒளியும் சரீரமா இருக்கின்றார்களோ அதனின் வழியை நாம் செல்வதற்குத்தான் அவன் கண்டு வந்த நிலையை அந்த விநாயகத்தை தூர்த்தி வைத்தான். ஆக அதை வைத்துதான் நாம் எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் காலையிலே அந்த கதிரவனின் காந்த அலையை நாம் பெறுவதற்கு முன் அந்த ஞானிகளை எண்ணி அந்த உணர்வின் தரப்புள் செருகேற்றி அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நாம் இருக்கும்போதுதான் அந்த காந்த அலைகள் ரெண்டும் கலக்கின்றது. அப்ப அந்த வலுவான எண்ணங்கள் நமக்குள் வளர்கின்றது. அதை வளர்த்து பழக்கி கொண்ட பின் நீ கோயிலுக்குள் போனால், நீ இந்த விநாயகனை வணங்காமல் நீ கோயிலுக்குள் போனால் பலன் ஏதும் இல்லை என்று அந்த எழுதினார்கள். ஆக நாம் எல்லா கோயில்களிலும் இந்த விநாயகர் உண்டு. ஆக முன்னாடி வாசப்படியிலே காத்திருப்பார்கள். இன்று நாம் செல்வோம் குளத்தங்கரையிலையும் கோயில்களையும். அன்னைக்கு பார்வதி நீ கல்யாணம் முடிச்சுக்கலான்னு கேட்டாங்க. அதனால குளத்தங்கரைகள் ஜனங்கள் எங்கெல்லாம் கூடுவோம் அங்க நீ முச்சியங்கள் உட்கார்ந்து பாரு, உனக்கு எனக்கு பிடித்தமான எனக்கு நல்ல உன்னை போல தாயை போல மனைவி வேணும் அப்படின்னு கேட்டான விநாயகர் என்ன பார்வதி கிட்ட. அதனால அந்த விநாயகரை என்ன செய்தாங்க, நீ குளத்தங்கரையில குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நீ அப்ப பாரு, உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அப்ப சொல்லு கல்யாணம் முடிக்கன்ட்டு அதுக்காக வரம் வந்து தவம் இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க குளிக்கிற பொம்பளைகளை பார்க்கறது. அதே மாதிரி கோயில்கள் எடுக்கப்பட போகும்போது கோயிலுக்கு முன்னாடி வரப்போகும்போது எந்தெந்த பொண்ணு நல்ல பொண்ணா வருதோ அதை நீ பார்த்துக்கிட்டே நீ பிடிக்கிறப்ப நீ சொல்லும் போது கொடுக்க அந்த நீ கல்யாணத்தை நான் அப்ப பண்ணி வைக்கிறேன்னு பார்வை சொன்னான்னு இப்படி ஒரு கதையை எழுதி வச்சிருக்கிறார். நிறைய பேர் ஏதாவது சொல்லுவாங்க. அதனால என்ன கல்யாணம் வேணும் பார்வைக்கு கேட்ட உடனே உன்னை போல தாயை போல பொண்ணு வேணும்னு கேட்ட உடனே இப்படி சொன்னாரு அப்படின்னு கதையை எழுதி வச்சிருக்கிறார். அதே போல இன்னொன்னு என்ன வச்சிருக்கிறாங்க, விநாயகருக்கு பிடித்தமான அரும்புள்ள கொண்டு வச்சாச்சுன்னா அவன் கஷ்டம் எல்லாம் போகும். அதே மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எரிக்கல மாலையை கொண்டு போய் அந்த கல்யாணம் ஆகாத பொண்ணை கொண்டு போட்டாச்சுன்னா சீக்கிரம் திருமணம் ஆகும். அதே மாதிரி நம்ம கிட்ட இப்படித்தான் சில இலை செடிகளை கொண்டு போய் அவன் பிரியமான எதுவோ அந்த சிலை செடிகள் எல்லாம் கொண்டு போட்டோம்னா அவன் நம்மளுக்கு கொடுப்பான்னு இப்படித்தான் நம்மளை ஏமாற்றி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த விநாயகனுடைய தத்துவம் என்ன, நாம் என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கையிலே என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வேதனைப்பட்டிருக்கிறோம். இந்த வேதனையான எண்ணங்கள் அனைத்தும் நம் உடலுக்குள்ளுக்கு அது சேர்ந்திருக்கு. இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி நாம ரோஜாப்பு மனமும் அந்த மல்லிகை மனமும் வேப்ப மரமும் கலக்கும் போது விஷத்தின் தன்மை வரும்போது அது கருவேப்பிள்ளை செடியாக மாறுது. அதே போல அதை உணவின் தன்மை அது மாறுது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வேப்ப மரத்தில் இந்த கசப்பின் தன்மை அதிகமாய் போய் விஷத்தின் தன்மை அதிகமாய் போச்சுன்னு விஷ செடியா மாறிடும். இதை போல நாம் அடிக்கடி பிள்ளைகளை நினைச்சு வேதனைப்பட நல்லதுதான் என்றோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும் படிக்கணும்னு நினைக்கிறோம், அவனை சீர உடம்பு முடியாம போகுது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் நல்லா நினைச்சேனே இப்படி இருக்குது, அவன் உடம்பு முடியாம இருக்கு, படிக்கணும் என்றா முடிய மாட்டேன்னு வேதனைப்படுறோம். அடுத்தாப்படி சிலைகள் வந்து கஷ்டமா சொல்லும் போது காதலை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல எண்ணத்தோட அவங்க சொல்றாங்க இந்த வாழ்க்கையில கஷ்டத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுல உட்கார்ந்து அவங்க சொல்ற கஷ்டத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க சொல்றதெல்லாம் உடலுக்குள்ள போகும், பூமி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கும். வேப்ப மரம் என்ன செய்யுது, அது இழுத்து நினைச்சு காத்துல இருந்து இழுக்குது, அந்த இடத்துல அது பரப்பச்சு. அந்த எண்ணத்தின் சக்தி பூமிக்குள்ள படர்ந்த பின் இதோடைய எண்ணம் வலுகூடி காத்துல இருந்து தன் சக்தி எடுக்குது. வேப்ப மரம் இடத்துல பாருங்க, அதோட மண்ணை சேர்த்து கொண்டு வச்சாதான் அந்த மாதிரி மழை வச்சு. இல்லாம எந்த செடி வச்சாலும் கூடுமானவர்களும் அந்த சத்தோட சேர்த்து வச்சோம்னா சீக்கிரம், இல்லாம அந்த சத்தின் தன்மை பழகுற வந்து வித்தியாசமா இருக்கும். இதை போல நீங்க வீட்டுல கவலையான நிலைகளை பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த உடல்ல இருக்கக்கூடிய உணவுகள் அந்த விஷமான அந்த வேதனையான சொல்லுகள் பறந்து உங்க வீட்டுல பதிவாயிடும். இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய இந்த வாசனை காண்பிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள இருந்தா எந்த கவலையை கேட்டீங்களோ இனம் புரியாத கவலையை நம்மளுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். இனம் புரியாத உணவுகள் நம்ம உடல்ல வந்துகிட்டே இருக்கும். தப்பு பண்ணல. இதே போல நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் விரும்புறோம், யாரும் கெட்டு போகணும் என்றதே இல்லை. இந்த பால் உடலுக்குள்ள குடிச்சா எல்லாம் நல்லதா இருக்கும். நான் பாலை போல மனசுல என்ன செய்யணும், எல்லாரையும் சொல்ற வேதனை எடுத்து போட்டு வரும்.
அப்ப நம்ம ஐயோ எனக்கு இடுப்பு அடிக்குது, மேல அடிக்குது, தலை அடிக்குது, ஆண்டவனை யோசிச்சுட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் நான் நல்லது இல்லைன்னு நான் வேதனையை தான் சொல்றேன். இப்படி நல்லவர்களுடைய நிலையில் நல்லது செய்ய போகும்போது நாம் பாலுக்குள் விஷம் பட்டால் எப்படி இயக்கி விடுகின்றதோ இதை போல நாம நல்ல குணத்தை அதை இயக்கி விடுகின்றது. அதை மாற்றுவதற்குத்தான் நாம கோயிலுக்குள்ள போக போகும்போது நாம எப்படி வாழ்க்கையை நாம ஒவ்வொரு நிமிஷம் தங்கத்தை நாம செயல்படுத்தும் போது சொம்பு வழி வச்சு நகை செய்யறோம், அடுத்த நகை செய்ய போகும்போது சுத்தப்படுத்திட்டு அடுத்த நகை செய்யறோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம், இன்னைக்கு நாள் முழுவதுக்கும் இந்த மாதிரி தொல்லைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா காலையில எந்திரிச்சோட இந்த விநாயகனை நினைச்சு நான் வாழை நோக்கி எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தரணும், என் உடல் முழுவதும் பெறணும், என் ஜீவாத்மா பெறணும், அதை சுத்தப்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நல்ல குணத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நாம் நல்லதை எண்ணும், அதே சமயத்தில் அந்த நல்ல குணத்தில் அனுப்பிச்சு அந்த வேதனையா நகை பற்றும். இப்ப நாம் நல்ல தங்கத்துக்குள்ள என்ன செய்யறோம், அந்த நகை செய்யும் போது செம்பு வழியை வச்சுதான் இது பண்றோம். நாம அவன் கஷ்டமொழி தெரிஞ்சுதான் கேட்கிறோம், ஆனா தெரிஞ்சுதான் அந்த கேட்க நல்ல குணத்தோட சேர்ந்துரும். இதை துறைக்கணும் இல்ல, அதுக்குதான் அந்த விநாயகரை பூஜிக்காமல் கோயிலுக்கு போனால் பலன் இல்லைன்னு. அப்ப அந்த விநாயகரை போன உடனே அந்த மகா ஞானியை காட்டி அந்த அறுவடை புரி அவங்க வாழ்க்கையில் அந்த இருளை நீக்கி அந்த மெய்ஞானி உணர்வை தனக்குள் பெற்று இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி அவர்கள் சென்ற வழியில் அந்த மகரிஷியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவர்களை எண்ணி எதை உணர்த்தினானோ அந்த அகசியமா மகிழ்ச்சியை நாம் எண்ணி இதை உணர்த்தி அந்த அகசியரை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி ஏகி அது ஒரு நிமிஷம் ஏங்கி ஏக்கத்திலே இருக்கும். அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா இங்கே எண்ணி இந்த நினைவு உயிருடன் ஒன்றி வானை நோக்கி நாம் ஏங்கள் ஈஸ்வரா. அந்த ஒரு நிமிஷம் ஏங்கிய பின் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும். நான் பல சொன்ன மாதிரி என் குழந்தை மேல நான் பிரியமா இருக்கிறேன், என் மேல யாராவது ஒருத்தர் பிரியமா இருந்தாங்கன்னா அவங்க நான் எவ்வளவு உதவி செய்திருப்பேன், அவன் செத்தோன்னு அந்த மகாராஷ்டிரம் உதவி செய்யாது என்னால என் உடல்ல வந்துடுவார். அப்ப அவர் சீக்கிரம் என்கிட்ட வந்துடும். நான் நல்லதுதான் செய்தேன், அந்த வலிவின் தன்மை என்கிட்ட ரொம்ப வந்துடுதான். என் உடல்ல இந்த ஜீவாத்மா பெறணும், என் உடம்புல ஜீவாத்மா பெறணும் சொல்லி எண்ணி வானை நோக்கி எண்ணி என்ன செய்ய அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெறணும், என் உடல் முழுவதும் படரணும், என் உடம்புல ஜீவாத்மா பெறணும் ஈஸ்வரா என்று இந்த நினைவை நம்ம கண்ணை வானை நோக்கி எண்ணி இந்த நினைவை நம்ம உடலுக்கும் முழுவதுக்கும் செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று நம்ம உடலுக்கும் தியானிக்கணும். நம்ம கேரள அழிச்சா என்ன செய்யறோம், ஐயா வலிக்கிறேன் ஐயா வலிக்கிறேன் இங்கதான் கூர்ந்து கவனிப்போம். அதே போல நம் உடலில் எண்ணெயின் தன்மை இது வருகின்றதோ அதே போல அதை எண்ணி நமக்குள் எடுத்து தங்கத்துல எப்படி தேவத்தை சுத்தப்படுத்திட்டு அடுத்தது நாம வேலைக்கு போறோமோ இதே மாதிரி நான் வாழ்க்கையில் வரக்கூடிய தன்னை அறியாது வந்ததை இதை சுத்தப்படுத்திட்டு இது சுத்தப்படுத்தணும். தங்கத்துல திரவத்தை ஊத்துற மாதிரி அந்த ஞானியின் அணுசக்தி நான் பெறணும், என் உடல் முழுவதும் படரணும் அப்படின்னு எண்ணும் போது நம்ம தங்கத்துல திரவத்தை ஊத்துற மாதிரி அந்த ஞானியின் அணுசக்தி நமக்குள்ள அது பொசுந்து. பின் நாம கோயிலுக்குள் போன உடனே நாம எந்த குணமோ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி சலவிரிச்சம் வச்சிருக்கு. சலவிரிச்சம் அதை பார்த்த உடனே அந்த சலவிரிச்சம் நம்மளுக்கு எவ்வளவு நன்மை செய்யும் கதையை இருப்பான். இதை போல இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு ஏங்கிட்டு நாம கோயிலுக்குள்ள சுத்தம். அந்த சுத்தி அந்த தூப சூபிக்கு முன்னாடி நின்ன உடனே சன்னதி தெரியுது. சன்னதி தெரிந்த உடனே அந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த நினைவு பூர உயிரிட்ட எண்ணி இந்த 3 முக்கண்ணா அப்படின்னு சொல்றமே சிவனுக்கு இதனை எண்ணி வானை நோக்கி இந்த உடலான சிவனுக்கு கண் 2 இங்கே உயிரின் இயக்கம் அந்த உணவின் தன்மை முக்கண்ணா யாரு சிவனை சொல்றோம். இந்த உடல் சிவம் நம்ம 2 கண்ணும் உயர்ந்த ஞானத்தின் நிலையை நமக்குள் ஈர்க்கும் இயக்க சக்தியாக இருந்து இந்த உணவின் தன்மை நம்ம உணரச் செய்வது நாம் எந்த புலன் நிறைய கண் எழுத்தாலும் இந்த உணவின் தன்மை நமக்குள் இயக்கியதை அறிய செய்வது முக்கண்ணா எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி ஆக இந்த நிலையில் அந்த எண்ணி இந்த கண் இந்த உடலான சிவத்தின் கொண்டு தன் உணவின் தன்மை தன் மெய்வழியை தன்மை அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த முக்கண்ணை துடிக்க போகும்போது அந்த சிவன் சுற்றழித்து விடுவார். ஆக உயிரின் தன்மை நமக்குள் எடுக்கும்போது மெய்ஞானின் உணர்வை நமக்குள் எடுக்கும்போது நம்மை அறியாத தீய விரையை சுற்றழித்து விடும்.
என்பதற்காக முதல் இந்த விநாயகரை பார்த்துவிட்டு நாம் அங்கே சென்ற பின் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், இதையெல்லாம் அருடைய அந்த மகிழ்ச்சியின் அருளை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணவின் வானை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அருளை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் அது படர வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உடலுக்குள் அதை செலுத்திவிட்டு நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், நான் பார்ப்பதெல்லாம் நலமும் வளம் பெற வேண்டும், என் சொல்லுக்குள் இது பெற வேண்டும், என் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு எண்ணிட்டு கோயிலுக்குள்ள போச்சுங்க. நம்ம அறியாம இப்படி ஏழப்பாடு வேதனையெல்லாம் சுட்டு பொசிட்டு போட்டுரும். இந்த உணர்வை நாம் எடுத்து உள்ளுக்கு போன உடனே அங்க தீப ஆராதனை காட்டப்படுகின்றது. அப்ப தீபத்தை காட்டும் போது அந்த பொருள் தெரிகின்றது. பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா வானை நோக்கி எண்ணிவிட்டு அங்கே சாமி மேலே மலர் போடப்பட்டிருக்கின்றது. இந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் மனம் பெற வேண்டும், என் பேச்சிலும் மூச்சிலும் என் நறுமணங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. நாம் என்ன செய்யறோம்? பையனை பற்றி எண்ணும் போது அவனுக்கு வேதனை என்பது விஷமான மனத்தை நாம் சுவாசிக்கின்றோம். அவனை எண்ணும் போதெல்லாம் வேதனைப்படுகின்றோம். யாராவது அதை நினைக்கும் போதெல்லாம் வேதனைப்படும். அந்த வேதனையான மனதை நமக்குள்ள இருக்கும் போது நம்மை பார்க்கிறவர்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஆனால் அதே சொல்லல நான் சொல்லப்போம் என்ன கட்சியது இப்படி இருக்கு ஐயோ இந்த மாட்ட போன இப்படிதான் அடிக்கடி பேசும். சில பேர் பொம்பளை பாருங்க அந்த வேதனையை நீங்க விட்டு போயாச்சுன்னா ஏதாவது குறை கூறிட்டு போயிட்டே இருக்கணும், நகட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம அடிக்கடி குறை சொல்லணும்னு அர்த்தம் நம்மகிட்ட வர்றதுக்கு பயந்துட்டு இருக்கோம். நம்ம யாரும் பண்ணிட்டு குறைய சொல்லிட்டு குறையான உணவு யாரை பார்த்தா நம்ம மந்தமா தெரியும் யாரும் போச்சு. இதை போல நாம் எடுத்துக்கொண்ட உடலின் மனத்தை இங்கே விநாயகரை பார்க்கும்போது சுத்தப்படுத்தி விட்டு அங்கே நாம் போனவன அதே மகிழ்ச்சி நிலையை அந்த நல்ல குணத்தை நினைவு கொண்டு நம்மை மனிதர்களில் அறிந்துணர்ந்து செயற்படும் நிலையில் நல்ல பண்புடன் செயலாக்கி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் காக்க வேண்டும். அது நமக்குள் இருக்கக்கூடிய ஈசனை வேண்ட வேண்டும். அந்த உணவின் தன்மை கொண்டு விண்ணின் ஞானத்தின் நிலையை கொடுத்து இம்முக்கணம் என்ற நிலையை கொண்டு அந்த உணவின் தரப்புள் எடுத்து அதை விளைவிக்கிறதுக்குத்தான் அதை செய்தது. ஆனால் கோயிலுக்கு பண்ண இந்த மலையின் மனம் பெற வேண்டும் அதை நுகர்ந்தறிய போது நம்ம உடனே மனம் வருகின்றது. அதுதான் சாமி மேல அந்த மாலை போட்டு வைக்கிறது. அங்க முன்னாடி கனி வச்சா அந்த கனியை பார்த்தோன்னே கனியை போன்ற சுவையான சூழலும் செய்யறாரு. அன்னைக்கு எழுத்து இல்ல பொருளை காட்டினான். அந்த ரோஜா மனத்தை நாம் அறிவதற்கு முன்னாடி பார்ப்பதற்கு முன்னாடி ரோஜா பார்த்தாங்க என்னமோ வாசனை விரும்பும். அதே வாசனை ரோஜா பூ பார்த்தோம்னு நினைச்சோம் இந்த மனம் வந்து அண்டு கொள்ளும். இது நல்ல மனம். இந்த மனத்தை நாம் பெற வேண்டும், இந்த மனதின் மனம் பெற வேண்டும் என்ற ஏக்கலையுடன் நாம் சேர்த்து நமக்குள் நல்ல செய்ய சொன்னதை அந்த நினைவுக்கு இதை சேர்த்து கலக்க செய்யணும். நாம் நல்ல மனதோடு வேலைப்பட்டவரை சேர்த்தோ அந்த உணவுடைய நிலையை எனக்கு விஷமாகி ஐயா அம்மம்மா இடுப்படிக்கிறேன் மேல் வலிக்கிறேன் நல்ல செய்ய செய்யும் அந்த நல்ல குணத்தை அந்த தெய்வ குணத்தை நாம் நம்மை அறியாமலே மாசுபடும் நாம் இறக்கத்துடன் பார்த்து அந்த நஞ்சின் தன்மை பற்று நாம் செயலற்றதாக ஆக்கும் நிலையிலிருந்து நம்மை மீட்டிக் கொள்வதற்கு தான் இதை காட்டினார். என்ன செய்யறோம்? எட்டெல்லாம் கொடுத்து அர்ஜுனை கொடுத்து போட்டு தேங்காய் பழத்தெல்லாம் பொங்கல் எல்லாம் வச்சு போட்டு நான் ஒன்னே வணங்காத நாள் இல்லை, பேசாத நாள் இல்லை, நினைக்காத நாள் இல்லை, என் பிள்ளைகளுக்கு வளர்த்தனே இப்படி இருக்கிறானே எதை கொண்டு போறோம்? பாடல விஷயம் போட்டு குடிச்சா எப்படி இருக்கும்? இப்படியா சாமி கும்பிட சொன்னாங்க? நாம் நல்ல குணத்தை நமக்குள்ள இருக்கக்கூடிய அதை தெய்வமா எண்ணி நாம் அந்த பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் கோயில உடம்புனா நாம் என்னக்கூடிய உணவை அனைத்து நம்ம ஈசனான உயிருக்கு இங்கு அபிஷேகம் நடக்கின்றது. அந்த நரமணத்தின் தன்மை உடல் முழுவதும் படர்கின்றது. நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அனைத்துக்கும் உணவாக அது கிடைக்கின்றது. நான் எப்படி உணவின் தன்மை நான் சாப்பிடும்போது நாட்டுக்கு ருசிகள் வளர்றோமோ இதே மாதிரி நமக்கும் வெறுப்பான எண்ணங்கள் இருக்கும். நல்ல குணம் உதவுக்கும் உடல்லாம் நடுக்கமாகும் பதட்டமாகும். ஆனா உணவு சரியான எண்ணெய் அடிக்கடி கவலைப்பட்ட விஷயம் நமக்கும் சொல்லணும். அப்புறம் சோழ சாப்பிட்டா ருசியா வருது. சுவையா சமைச்சு சாப்பிட்ட சுவையா சாப்பிட முடியுதா? எல்லாம் உணர்த்து ஒருதான் கோயில்ல கட்டி அத்தனை பேர் மாலை போட்டிருக்காங்க. அத்தனை முன்பு ஓட்டு போட்டு அங்கே நினைச்சிடும் என் பிள்ளைக்கு இப்படி இருக்கிறானே, நான் அவனுக்கு உதவி செய்தானே, எனக்கு இப்படி பண்றானே,
எனக்கு என்னைக்குதான் எனக்கு என்னைக்குதான் விடுதலை தர போறீங்க தெரியலையே, என் கஷ்டம் என்னை விட்டு போக மாட்டேங்குது, எந்த என் கஷ்டம் விட்டு போக மாட்டேங்குது. இப்ப என்ன கேட்பாங்க, கஷ்டம் போகணும்னு கேட்கவே மாட்டேன், என் கஷ்டம் விட்டு என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்ட்டு. அரிசனத்தில் போய் நினைச்சு அபிஷேகம் எல்லாம் சேர்த்து பஜனையை பாடி மறக்கிறதுக்காக பஜனைகளை பாடும். பாடி முடிஞ்ச உடனே நினைச்சு சோரோட. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் ஒரு திருமண காலங்களோ ஒரு நல்ல காலங்களோ சொன்னாங்க, இப்ப எப்படி அமைதியா இருக்கிறீங்க, இதே மாதிரி எதா இருக்கிறீங்களா? நான் பிள்ளைய வளர்க்கறதுக்காக நம்ம அங்கிருந்து போனோம்னா அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, இவங்க என்ன நகை போட்டிருக்காங்க அப்படின்னு நிலையில பார்த்துக்கிட்டு இருந்து அவங்க அப்படி இவங்க இப்படி குறைகளை பேசிட்டு அங்க பார்ப்போம். திருமண காலங்கள்